கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போதிய பேருந்துகள் இயக்கப்படவில்லை என பயணிகள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பொங்கல் பண்டிகை மற்றும் தொடர் விடுமுறையை ஒட்டி ஏராளமான மக்கள் சென்னையிலிருந்து தங்களது சொந்த ஊர்களுக்கு கடந்த 3 நாட்களாக படையெடுத்து வருகின்றனர். அவர்கள் எந்தவித சிரமமுமின்றி பயணிக்கும் வகையில் அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் வெள்ளிக்கிழமை முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் சொந்த ஊர்களுக்கு செல்ல நேற்றிரவு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் குவிந்த ஏராளமான பயணிகள் சிறப்பு பேருந்துகளில் முண்டி அடித்துக் கொண்டு ஏறி பயணம் செய்தனர். போதிய பேருந்துகள் இல்லை என பயணிகள் ஏராளமானோர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இப்போ பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, பஸ்ஸு வரும்னு தான் சொல்கிறாங்க தவிர பஸ் இன்ன வரையும் வந்த பாடம் இல்லை. அதாவது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமாக அங்கே வெயிட் பண்ணுறோம். நான் மட்டும் கிடையாது, இந்த நண்பர் தான் சொல்லி ஒரு 3 மணி நேரமாக வெயிட் பண்ணுறாங்க, பஸ்ஸே வரலன்னு. எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுறீங்க? அதாவது பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் டு கும்பகோணத்துக்கு நீங்களே கேமரா சுற்றி காமிங்க, எந்த ஒரு பஸ்ஸுமே கிடையாது. 3 மணி நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள். கடைசியில் பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே டிப்போலேயே அதிக பஸ் உள்ள இது வந்து கும்பகோணம் மட்டும்தான். கும்பகோணத்துக்கு தஞ்சாவூருக்கு இங்கே ஒரு பஸ்ஸுமே காணும். வரும் கவர்மெண்ட் பஸ்ஸில் போகிறவங்க மட்டும்தான். அன்றாட வாழ்க்கையில் பிழைக்கிறவன், கஷ்டப்படுறவன், கூலி வேலை பார்க்குறவன் எல்லாரும் தான் இப்படி வந்து நாய் மாதிரி ஓடி ஓடி கத்தி 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 தொண்டை தண்ணி போவோம். சரிங்களா? இப்போ போய் அவர்கிட்ட கேட்குறதுக்கு என்ன சொல்கிறாரு தெரியுமா? இப்போ நான் பேசணும்னு வச்சிங்களேன், கத்தாதன்னு சொல்லி பார்த்தீங்க, இப்போ லைவில் பார்த்தீங்களா? இப்போ போய் எதாவது சொன்ன முடிச்சிங்களேன், அவன் குடிச்சிட்டு என்ன பஸ்ஸு வரலன்னு கேட்குறது குடிச்சிட்டு கத்துறான் அவன். ஐயா ஏசி ஐயா இப்போ பார்த்தீங்கல்ல, இப்போ நாங்கள் சரியான ரெஸ்பான்ஸ் அதிகாரி கொடுக்காமட்டு இருக்காங்க. ஒயிட் யூனிஃபார்ம் போட்டுறவங்கள போய் கேட்டோம்னா எனக்கு தெரியவே தெரியாது, கும்பகோணம் அங்கே போய் கேளுங்க, அங்கே போனால் யாருமே இல்லை. நாங்கள் பஸ்ஸை மறைச்சோம்னா காவல்துறை வந்து எங்களை வந்து அடக்குமுறை பண்ணுது. ஒடுக்குமுறை பண்ணி எப்பா நீங்கள் இப்படிலாம் பண்ணக்கூடாது, இது வந்து சட்டத்தை மீறின குற்றம் அப்படின்னு சொல்லி எங்களை வந்து மிரட்டுறாங்க. கிட்டத்தட்ட நாங்கள் வந்துட்டு இப்போ 2 ஹவர் நான் மட்டும் இல்லை சார், எங்களை சுற்றி ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. இதே கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டாக இருக்கும்போது எப்படியா இருந்தாலும் 1 மணி நேரத்துக்கு 5 பஸ்ஸு ரிலீஃப் ஆகிட்டே இருக்கும், கூட்டம் தங்கவே தங்காது. ஆனால் இந்த பஸ் ஸ்டாண்டு கட்டி ஆரம்பித்தாங்க, மக்கள் கூட்டம் தான் அதிகமாக இருக்குது, மக்கள் ரொம்ப மனசு நொந்து போகிறாங்க. இதனிடையே பேருந்து நிலையத்தில் இருசக்கர வாகனம் நிறுத்தும் இடத்தில் போதிய இடமில்லாததால் பயணிகள் அவதியடைந்தனர். இந்நிலையில் கடந்த 4 நாட்களில் சென்னையிலிருந்து ரயில், பேருந்து மற்றும் சொந்த வாகனங்களில் 15 லட்சம் பேர் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.